மற்றும் ஒரு அண்மை செய்தி, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் 15ஆம் தேதிக்குள் அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் 15ஆம் தேதிக்குள் அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2007-2009 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1.40 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் 2007 முதல் 2009ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்பு துறையால் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் விடுவித்த வேலூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி ஆகியோரை நேரில் ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பக்தவச்சலம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராகவில்லை. அவரது மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி மனு தாக்கல் செய்தார். அதனை ஏற்றுக்கொண்டு சாந்தகுமாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை நீதிபதி திரும்ப பெற்று உத்தரவிட்டார். பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு அந்த வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார்.